உனக்கு அந்த விஷயம் நடக்கும்போது இல்லை இப்போ பண்ண முடியும் டாஸ்க் ப்ரோ அப்படி இல்லை இன்னும் எல்லா இடத்துலையும் இல்லை நான் சொல்கிறேன் ஒன்று கண்ணுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இது இருக்கு அப்படி அதுக்கு தான் அவசரம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சாண்ட்ராவும் பிரஜினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வந்துடலாம். அது என்னன்னா, பிரஜின சாண்ட்ரா யாரை பத்தி பேசுறாங்கன்னா, நேத்து விக்ரம் பண்ணதை பத்தி தான் பேசுறாங்க. விக்ரம் நேத்து ஒஸ்டா பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எஃப்ஜேவும் பார்வதியை கிண்டல் பண்ணா, சபரி கிட்ட வந்து சூப்பர்ன்ற மாதிரிலாம் பார்வதியை கிண்டல் பண்ற மாதிரி பண்ணான். ஆனா எஃப்ஜே எப்பவுமே பண்றவன், அவன் வெளிப்படையாவும் பண்றவன். அதாவது பார்வதி ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சவன். ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பார்வதி மேல என்ன வன்மோனாலும் சரி ஸ்ட்ரெயிட்டா கக்கிடுவான். ஆனா விக்ரம் இவ்வளவு நாள் நல்லவன்ற ஒரு மாஸ்க் போட்டிருந்தாரு. எந்த அளவுக்கு அவர் மாஸ்க் போட்டிருக்காருன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க நான் ஹீரோ இல்லைங்க, நான் காமெடினுங்க, என்னை நம்பி வந்து விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குங்க, நான் நிறைய பேருக்கு ஒரு இதாக இருக்கணுங்க, நான் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இப்படி பண்ணக்கூடாதுங்க, என்னால் அப்பெல்லாம் விளையாட முடியாதுங்கன்னு அவ்வளோ உருட்டுனாரு. நீ உண்மையாலேயே நல்லவனா இருந்தா கடைசி வரைக்கும் நீ அப்படிதான் இருந்திருக்கணும். இப்போ அரோரா வந்து பாருங்க புள்ள பூச்சி மாதிரி இன்னமும் சுத்திட்டு இருக்காங்களா, வேணுட்டே சண்டை போடுறாங்களா? ஏன் துஷார் கூட சண்டை போடணும்னு நினைச்சான். அதாவது வந்து நம்ம இந்த வாரம் இருக்கிறத காட்டுறதுக்கு சண்டை போடணும்னு நினைச்சான். ஆனா அரோரா இன்னும் சண்டை போடாம இருக்காங்கன்னா அதுதான் அவங்க இயல்பு. ஆனா விக்ரம் இப்ப நம்ம பண்றது பிடிக்கல போல, நம்ம வேற மாதிரி பண்ணணும்னு மாஸ்கை ஓபன் பண்ணியிருக்காரு. ரொம்ப கொடூரமா பண்றாருங்க. அதாவது வந்து இவரை புள்ளி பண்ணா இவர் சும்மா இருப்பாரா? ஒன்னும் இல்லை, சபரி வந்துல அவரோட செஸ்ட் பகுதியை பிடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணாரு. பிடிக்கல, ஆக்ஷன் பண்ணாரு. அது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். சபரி இது தவறான விஷயம், இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி விக்ரம் சொன்னாரு. விக்ரம் எல்லா இடத்துலையும் இவரை புள்ளி பண்ணா ரொம்ப அப்செட் ஆயிடுவார். புள்ளி பண்றது இல்லை, கொஞ்சம் உருவக்கேலி மாதிரி பண்ணாலே பயங்கரமா அப்செட் ஆயிடுவாரு. யாரா இருந்தாலும் அப்செட் ஆவாங்க, விக்ரமும் அப்செட் ஆவாரு. ஆனா இவர் நேற்று பார்வதியை பண்ணதெல்லாம் மனசாட்சியே இல்லாம பண்ணாருங்க. அதாவது பார்வதிக்கு அடிபட்டுச்சுல, அதை ரசிக்கிறாருங்க. ரசிச்சு சொல்றாரு, இல்லடா இது என்னதான் இருந்தாலும் பாவம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க டாஸ்க்னா அப்படிதாங்க இருக்கும், டாஸ்க்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஏண்டா ஒரு மனசாட்சி இல்லையாடா? கண்ணுல அப்படி புஃப்னு வீங்கினதுக்கு அப்புறமா நீ இப்படி சொல்றனா உன்னோட மனநிலை எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு கொடூரமா இருக்க? சரி, நீ டக்குன்னு பார்வதி அங்கே அடிப்படும் போது நீ சிரிச்சிட்டனா கூட புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஒரு வேகத்தில் சிரிச்சிட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நேற்று விக்ரம் பண்ணது ரொம்ப தப்புன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்வதி அங்கே காமெடி பண்ணும், அதாவது பார்வதிக்கு அந்த சம்பவம்லாம் நடக்கும் போது எல்லாருமே சிரிச்சாங்க, எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. சிரிச்சாங்களோ இல்லையோ எல்லாருமே வந்து பார்வதி கிட்ட வந்து கொஞ்சம் நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு பேசினாங்க. ஆனால் எப்போ அடிபட்டு அது வீங்கிருச்சு, கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறுதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லாருமே பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக மாறிட்டாங்க. அதாவது ஓரளவுக்கு சரி என்னன்னு பாரு, ஒன்றும் இல்லை நீ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு விளையாண்ட அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்வதிக்கு தான் மாறுறாங்க. ஆனால் இந்த விக்ரம் மட்டும் வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காருங்க. அதை பற்றி இவங்க பேசுகிறாங்க. என்னன்னா விக்ரம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, அதாவது வந்து இது கேமு, இப்படி நடக்க தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்லாம் கேட்குறாரு. இவருக்கு நடந்தால் இதே மாதிரி ஏற்றுப்பாரா? அது ஃபேராக இருக்குமா? இவருக்கு நடந்தால் ஏற்றுக்க மாட்டார். அப்போ பார்வதிக்கு நான் மட்டும் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பிரஜின் சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா ஒன்று சொல்கிறாங்க, அவர் சிரிக்க வேற செஞ்சிருக்காராம். எல்லாருமே சொல்கிறாங்க பார்வதிக்கு இந்த மாதிரி நடந்ததை நினச்சி சிரிக்க வேற செஞ்சிருக்காராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிரிக்கவும் செஞ்சார், 2-3 இடத்துல சிரிக்கவும் செஞ்சார். அதை தாண்டி வந்து இதை பற்றி தாங்க உட்காந்து எல்லா இடத்துலையும் டிஸ்கஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி நேற்று ஒரு எபிசோடில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக சபரியும் பார்வதியுமே நேரடியாக பேசிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ பார்வதி சைடில் கமருதீன் பேசுகிறாருன்றதுக்காக சபரிக்காக விக்ரம் பேச வந்தார். அது கூட ஓகேன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் உட்காந்துட்டு இருக்கும் போது திரும்பி பார்வதியை நோண்டிட்டு இருக்காருங்க. அதாவது நாமினேஷன் ப்ராசஸ்க்காக உட்காந்துட்டு இருக்கும் போது திரும்பி பார்வதியை நோண்டிட்டு இருக்காரு. அப்போ கமருதீன் சொல்லிட்டாரு, இப்போ அவன் பேச்சுக்கு வரல, நீ எதுக்காக தேவையில்லாமல் உள்ள வர விக்ரம்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் விக்ரம் அமைதியானாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்களே, என்னதாயா அவ்வளோ வன்மம், இப்போதாங்க இவனோட உண்மையான ஃபேஸ் வெளியாகுது. ஸோ இப்போ என்ன பிராண்டெல்லாம் ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.